அனைவருக்கும் வணக்கம். கதை நேரத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நான் சொல்லப்போகும் நீங்கள் கேட்கப் போகும் கதை பாண்டிமாதேவி. எழுதியவர் திரு ந. பார்த்தசாரதி அவர்கள். 2ஆம் பாகம், அத்தியாயம் 1, பொருணை புனலாட்டு விழா. அன்றைக்கு காலையில் பொதியமலைக்கு கிழக்கே கரவந்தபுர கோட்டத்தில் பொழுது புலரும்போது கதிரவனுக்கு அடக்க முடியாத ஆவல் உண்டாகி இருக்க வேண்டும். வைகரையில் வழக்கத்தை விட சற்று முன்பாகவே உதயமாகிவிட்டது போலிருந்தது. சில நாட்களாக இடைவிடாத மழை பொதியமலையின் எழிலார்ந்த நீல கொடிமுடிகளை காண முடியாதபடி எப்போதும் கருமேகங்கள் திரையிட்டு கவிந்திருந்தன. ஆவேசம் பிடித்து ஓடும் பேய் கொண்ட பெண்களைப் போல் ஆறுகள் எல்லாம் கரை மீறி பொங்கி ஓடிக்கொண்டிருந்தன. சந்தனமும் செந்தமிழும் மந்தமாருதமும் எந்த பொதியமலையில் பிறந்தனவோ அதே பொதியமலையில்தான் பொருணையும் பிறந்தாள். அருவிகளாக விழுந்து காட்டாறுகளாக ஓடி மலையை விட்டு தரையில் இறங்கும் வரை பிறந்த வீட்டில் சுதந்திரமாக இருக்கும் கன்னிப்பெண் போலிருந்தாள் அவள். தரையில் இறங்கிய பின்போ புக்ககம் செல்லும் மணப்பெண்ணின் அடக்கமும் ஒரே நெழியை நோக்கி நடக்கும் பண்பும் அவளுக்கு வந்துவிட்டன. கணவன் வீடாகிய கடலை அடைவதற்கு முன் அவள் தான் இரு கரையிலும் எத்தனை காட்சிகளை காணப்போகிறாள். விண்முகட்டை நெருடும் கோபுரங்கள், மண்ணில் புதையும் குடிசைகள், பெரிய மரங்கள், சிறிய நாணற்புதர்கள், அழுக்கு நிறைந்த மனிதர்கள், இன்னும் எத்தனையோ. போகிற வழியில் குற்றாலத்து மலை முகட்டிலிருந்து குதித்து குறும்பலாவை நினைத்து வரும் சித்ரா நதி தோழி பொருணையை தழுவிக்கொள்கிறாள். பொருணைக்கு போகும் வழிக்கு துணை கிடைத்து விடுகிறது. போகிற வழியெல்லாம் பொருணைக்கு நல்ல வரவேற்புதான். மலரும் மாலையும் தூவுவோர், மங்கள வாழ்த்தெடுப்போர், வாசனை தூள்களை வாரி இறைப்போர் எல்லோரும் அவளை போற்றினார்கள். அது புனலாட்டு விழா காலம். பருவத்தில் பெய்த அந்த மழையால் தான் எவ்வளவு நன்மைகள்! அந்த மேல்மழை பெய்திராவிட்டால் கொற்கை துறையில் சிப்பி முத்துக்கள் விளைவெய்தாமல் போயிருக்கும். சிப்பிகள் விளைவின்றி முத்துக்குழி நின்று போனால் தென்பாண்டி பேரரசுக்கு வருவாய் குறையும். கரவந்தபுரத்து உக்கிரன் கோட்டைக்கு குறுநிலவேல் தென்பாண்டி பேரரசுக்கு அடங்கி நடப்பதாக ஒப்புக்கொண்ட நாளிலிருந்து கொற்கை துறையும் முத்து சலாபத்தையும் நிர்வாகம் செய்யும் பொறுப்பு அவனுக்கு அளிக்கப்பட்டிருந்தது. ஆண்டுதோறும் பொருணையில் புதுப்புனல் பெருகி அது பாயும் பகுதியெல்லாம் பசுமையும் வளமும் பரவி நிற்கும் நல்ல பருவத்தில் கொற்கை முத்துக்குழி விழா தொடங்கும். அன்று கரவந்தபுரத்து சிற்றரசன் தன் பரிவாரங்களோடு கொற்கைக்கு வருவான். சுற்றுப்புறங்களிலிருந்து திரளாக மக்கள் கூடுவார்கள். உள்நாட்டிலிருந்தும் கடலுக்கு அப்பால் உள்ள நாடுகளிலிருந்தும் பெரிய பெரிய வணிகர்கள் முத்துக்களை விலை பேசி வாங்கி செல்ல வருவார்கள். கொற்கையில் திருவிழா கூட்டம் பெரிதாக கூடிவிடும். கடலாடி மலையேறுதல் என்று ஒரு பழைய மரபு. கொற்கையில் முத்துக்குழி முடிந்ததும் கரவந்தபுரத்தார் பொதியமலை சாரல் வரை சென்று பொருணையில் நீராடி மீழ்வது வழக்கம். பொருணை கடலோடு கலக்கும் நிலத்துக்கு சற்று வடக்கே கொற்கை முத்து சலாபம் அமைந்திருந்தது. கொற்கை துறையில் கரையின் மணற்பரப்பே தெரியாமல் கூடாரங்களும் மக்கள் கூட்டமும் நிறைந்திருந்தன. இன்னிசை கருவிகள் முழங்கின. வாழ்த்தொலி அதிர்ந்தது. முத்தி குளிப்புக்கென குறித்த மங்கள வேளையும் வந்தது. துறையின் முன்புறத்தில் சலாபத்துக்கருகே கரவந்தபுரத்து சிற்றரசன் பெரும்பெயர் சாத்தான் நின்றான். அவன் பக்கத்தில் அவனுடைய பட்டத்தரசி அடக்க ஒடுக்கமாக நின்றாள். அரச பரிவாரத்தை சேர்ந்தவர்கள் சூழ நின்றார்கள். விலை பேச வந்திருக்கும் பெரும் செல்வர்களான வாணிகர்கள் இன்னும் சற்று தள்ளி நின்றார்கள். பலவிதமான தோற்றத்தோடு கூடிய பல மொழிகள் பேசும் பல தேசத்து வணிகர்கள் அங்கே நிறைந்திருந்தனர். கடல் ஓசையும் வாத்தியங்களின் ஒலியும் பல மொழி குரல்களும் கலந்து ஒரே ஒலி குழப்பமாக இருந்தன. தண்ணீருக்குள் மூச்சை அடக்கும் ஆற்றல் வாய்ந்த கட்டிலங்காளைகளான இளைஞர்கள் வாட்ட சாட்டமான தோற்றத்தோடு வரிசையாக நின்றார்கள். அவர்கள்தான் முத்துக்குளிக்காக கடலில் மூழ்கும் பரதவ வாலிபர்கள். பளிங்கால் இழைத்தெடுத்து பொருத்தினது போன்ற உடற்கட்டுள்ள அவர்கள் தோற்றம் மனதை கவர்ந்தது. சலாபத்துக்கு பக்கத்தில் இருந்த சிறிய கோவிலில் முத்தி குளிப்பதற்கு முன் அவர்கள் வழக்கமாக வழிபடும் கடல் தெய்வத்தின் சிலை இருந்தது. முறைப்படி அதை வழிபட்ட பின் பரதவ இளைஞர்கள் அரசனை வணங்கிவிட்டு ஒவ்வொருவராக கடலில் குதித்தனர். அதை பார்த்து கொண்டிருந்த பெரும்பெயர் சாத்தானின் பட்டத்தரசி, எவ்வளவு துணிவு இந்த வாலிபர்களுக்கு என்று வியப்புடன்
தன் கணவனை நோக்கி கூறினாள். பெரும் பெயர் சாத்தான் அவள் கூறியதை கேட்டு சிரித்தான். இப்படி சில ஆண் பிள்ளைகள் துணிந்தால்தான் உங்களைப் போன்ற பெண்களின் கழுத்தில் முத்து மாலை இருக்க முடியும். அவன் அவள் கழுத்தில் வளைத்து கிடந்த முத்து மாலையை சுட்டிக்காட்டி சொன்னான். ஓஹோ, பெண்களை மட்டம் தட்டியா பேசுகிறீர்கள்? அப்படி ஒன்றுமில்லை. உலகத்தில் ஆண் பிள்ளைகள் அதிக துன்பத்தின் பேரில் அடைய வேண்டிய பொருட்கள் எல்லாம் பெண்களின் தேவைகளாய் இருக்கின்றன என்றுதான் சொல்ல வந்தேன். அழகுள்ளவர்களுக்குத்தானே அழகான பொருட்கள் தேவை என்று தன் கணவனை பேச்சில் வென்றாள் அந்த பட்டத்தரசி. சுற்றிலும் இருந்த உயர்தர அரசாங்க அதிகாரிகள் அரசனுக்கும் அரசிக்கும் இடையே நிகழ்ந்த இந்த நகைச்சுவை பேச்சை சிரித்து வரவேற்றனர். கடலில் மூழ்கிய இளைஞர்கள் கிடைத்த மட்டில் முத்துச்சிப்பிகளை அள்ளி கொண்டு வந்தார்கள். மறுபடியும் மறுபடியும் உடல் அலுப்பு அடைகிற வரையில் மூழ்கிக்கொண்டே இருந்தார்கள். முத்து வணிகத்துக்காக வரும் அயல் நாட்டு வணிகர்களின் கப்பல்கள் மேலும் மேலும் வந்து கொண்டே இருந்தன. துறையில் கப்பல்கள் நிறுத்த போதுமான இடமின்றி ஒரே நெருக்கமாக இருந்தது. எனவே கடலின் கண்ணுக்கு தென்பட்ட தொலைவு வரை கப்பல்களின் பாய்மர கூம்புகள் தெரிந்தன. பல நாட்டுக் கொடிகள் பலவித சின்னங்களோடு பல நிறத்தில் அவற்றின் உச்சியில் பறந்தன. வானில் வட்டமிடும் பறவை கூட்டங்களுக்கும் அந்த கொடிகளுக்கும் வேறுபாடு தெரியாமல் பார்க்கிறவர்கள் மயக்கமுறும் வண்ணம் அவை அதிகமாயிருந்தன. 5-6 நாழிகைகளுக்கு பின் முத்துக்குழி நின்றது. அதுவரையில் எடுத்த சிப்பிகள் அரசனுக்கு முன்னால் வரிசையாக குவிக்கப்பட்டிருந்தன. அவற்றிலிருந்த உயர்ந்த முத்துக்களை எடுத்து அரசனிடம் கொண்டு வந்து கொடுத்து வணங்கினான் ஒரு வயது முதிர்ந்த பரதவன். அது ஒரு வழக்கமான மரியாதை. அந்த முத்துக்களை பெற்றுக்கொண்டு அரசன் ஏதோ ஒரு குறிப்பை நினைவூட்டும் புன்னகையோடு தன்னுடைய பட்டத்தரசியின் கையில் அவைகளை கொடுத்தான். ஆண் பிள்ளைகள் அதிக துன்பப்பட்டு அடையும் பொருட்கள் எல்லாம் பெண்களுக்கே வந்து சேர்கின்றன. அவற்றை வாங்கி கொண்டு அவள் குறும்பாக பேசினாள். என்ன செய்யலாம், உலகம் பரம்பரையாக அப்படி கெட்டுப்போய் கொண்டிருக்கிறது. அவன் வருத்தப்பட்டு சொல்வது போல் இந்த வார்த்தைகளை சொல்லி நடித்தான். சுற்றி நின்றவர்கள் சிரிப்பை அடக்க முடியாமல் இறைந்தே சிரித்து விட்டார்கள். பட்டத்தரசி சிறிது நாணத்தோடு தலையை குனிந்து கொண்டாள். சிப்பிகளை விலை பேசும் நேரம் வந்தது. அதற்காக அமைக்கப்பட்டிருந்த கூடாரத்தில் வணிகர்கள் 100கணக்கில் கூடினார்கள். பெரும்பெயர் சாத்தனும் அவன் மனைவியும் கரவந்தபுரத்து அரண்மனையை சேர்ந்த முக்கிய அதிகாரிகளும் சிப்பிகளுக்கு அருகே இருக்கைகளில் அமர்ந்திருந்தனர். மன்னர்களுக்கு ஈடான செல்வ செருக்குள்ள சில பெரிய வணிகர்கள் மட்டும் முன்வந்து தைரியமாக விலை கேட்க ஆரம்பித்தனர். அப்படி முன்வந்த பெரிய வாணிகர்களின் தொகை 10-12 பேருக்கு மேல் இருக்காது. அவர்களில் 2 விலை கேட்கத் தொடங்கிய விதம், கேட்கும்போது வார்த்தைகளை வெளியிட்ட முறை எதுவும் மரியாதையாக தெரியவில்லை. எடுத்தெறிந்த பேச்சும் குதர்க்கமும் அவ்விருவரும் வியாபாரத்திற்கு புதியவர்களோ என்று நினைக்க செய்தன. எல்லோருடைய கவனமும் அந்த 2 மேல் நிலைத்தன. அப்படி நடந்து கொண்டார்கள் அவர்கள். இதையெல்லாம் பார்த்த பெரும்பெயர் சாத்தன் பொறுமையாக இருந்தான். எங்கள் நாட்டிலும் முத்து குளிக்கிறோம், ஆனால் இவ்வளவு அநியாய விலைக்கு விற்று கொள்ளையடிப்பதில்லை. நீங்கள் எந்த நாடு? ஏன், அதை சொன்னாதான் எங்களுக்கு முத்து விற்பீர்களோ? அது இல்லை, முத்துக்களை புளியங்கொட்டை போல் மலிவாக விற்கும் நாடு எது என்று தெரிந்து கொள்ள ஆவலாயிருக்கிறது எனக்கு. நாங்கள் 2 சோழ நாட்டினர். எங்கள் நாட்டிலும் புகார் துறைக்கு அருகில் சில இடங்களில் முத்து குளிக்கிறார்கள், தெரியுமா? தெரியும். சோழ நாட்டு முத்துக்களை என்றும் உலகம் முத்துக்களாக ஒப்புக்கொண்டதே இல்லை. எங்கள் கொற்கைதான் உலகம் போற்றும் முத்து சலாபம். இதை நீங்கள் மறுக்க முடியாது. சொல்லிவிட்டு அவர்களை பார்த்து கொஞ்சம் ஏளனமாக சிரித்து விட்டான் கரவந்துபுரத்து சிற்றரசன். அது அந்த 2 பொறுக்கவில்லை. இதே கொற்கை பகுதி இதற்கு முன்பும் பல முறைகள் சோழ நாட்டு ஆட்சிக்கு உட்பட்டதுண்டு. இனிமேலும் அப்படி ஆகாதென்று யார் சொல்ல முடியும்? அதை நீங்கள் மறந்து பேசுகிறீர்கள். பெரும்பெயர் சாத்தனுக்கு சினம் மூண்டது. நீங்கள் முத்து வணிகத்திற்கு வந்திருக்கிறீர்களா அல்லது அரசியல் பேசி வம்பு செய்ய வந்திருக்கிறீர்களா என்று ஆத்திரத்தோடு இறைந்து கத்தினான் அவன். பெரும்பெயர் சாத்தனது சுடு சொற்களை கேட்டதும் 2 கதிகலங்கி விட்டனர். தங்கள் குட்டு வெளிப்பட்டு விடுமோ என்ற கவலை அவர்களை பிடித்து கொண்டது. அவசர கோலம் அள்ளித்தெளித்த கதையாக அங்கிருந்து நழுவி விடுவது என்று
சமிக்கை மூலம் திட்டமிட்டு கொண்டனர். அது இன்னும் சந்தேகத்தை விளைவித்து விடுமே என்று அப்போது அவர்களுக்கு தோன்றவில்லை. எனவே அந்த இருவரும் வாணிகர் கூட்டத்திலிருந்து வெளியேறி மெல்ல நழுவிவிட்டனர். அவர்கள் நடந்து கொண்ட முறையையும் சொல்லாமல் கொல்லாமல் நழுவிவிட்டதையும் காண பெரும்பெயர் சாத்தனின் சந்தேகம் வலுத்தது. தன் அருகில் நின்ற மானகவசன் எனும் மெய்க்காவலனை அழைத்து இருவரையும் அவர்களுக்கு தெரியாமல் பின்பற்றி சென்று கண்காணிக்குமாறு ரகசியமாக சொல்லி அனுப்பினான். அவனுடைய மனத்தில் பலத்த சந்தேகத்தை உண்டாக்கிவிட்டு போய்விட்டார்கள் அவர்கள். ஏற்கனவே வடபுறம் எல்லை காவல் வீரர்களிடமிருந்து அவனுக்கு சில செய்திகள் வந்திருந்தன. கடந்த 2 வாரங்களுக்குள் சோழ நாட்டு ஒற்றர்களாக சந்தேகிக்கப்பட்டவர்கள் 20-30 பேருக்கு மேல் உக்கரன்கோட்டை சிறைசாலையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். பாண்டி நாட்டு எல்லைக்குள்ள அந்நியர்களை எச்சரிக்கையாக கவனித்து அனுமதிக்குமாறு அங்கங்கே எல்லைப்புற காவல் வீரர்கள் ஆணையிடப்பட்டிருந்தார்கள். அப்படி இருந்தும் வாணிகர்களைப் போல துறவிகளைப் போல யாராவது வந்து கொண்டுதான் இருந்தார்கள். முத்துக்குளி விழாவுக்கு மறுநாள் புதியமலை சாரலில் பொருணை நதியின் புனலாற்று விழாவிற்கு சென்றபோது அங்கும் வந்த முத்துவாணிகர் இருவரை சந்தித்தான் பெரும்பெயர் சாத்தன். 3ஆம் நாள் கரவந்தபுரம் திரும்பிய பின் ஒரு மாலை போதில் மேல் மாடத்திலிருந்து தெருவை பார்த்து கொண்டிருந்த பெரும்பெயர் சாத்தனின் பட்டத்தரசி அதே ஆட்கள் தெருவில் நடந்து சென்றதை கண்டதாக கூறினாள். பொறுமை இழந்து பெரும்பெயர் சாத்தன் மானகவசனை கூப்பிட்டு, இனியும் அவர்களை பின்பற்ற வேண்டாம், பிடித்து சிறையில் அடைக்க ஏற்பாடு செய் என்று கடுமையாக உத்தரவிட்டான். ஆனால் அந்த இருவரும் அகப்படவே இல்லை. கரவந்தபுரத்து எல்லையிலேயே தென்படாமல் மறைந்து விட்டார்கள். பாண்டிய நாட்டு எல்லையோர சிற்றூர்களில் சிறு களவுகள், கலவரங்கள், அடிப்பிடிகள் நடக்கும் செய்திகள் வளர்ந்தன. இந்த அடையாளங்கள் எல்லாம் எதற்கு முன்னறிவிப்பு என்பது பெரும்பெயர் சாத்தனுக்கு புரிந்துவிட்டது. இனியும் மூடி மறைப்பதில் பயனில்லை. செய்தியை மகாமண்டலேஸ்வரருக்கும் மகாராணியாருக்கும் எட்டிவிட வேண்டியதுதான் என்று தீர்மானத்துக்கு வந்தான். அந்த தீர்மானத்தை உடனே செயலாற்றியும் முடித்து விட்டான்.